கொட்டுக்காளி வந்து ஒரு 1.5 hours சாங்கை வச்சு ஸ்பாயிலர் பண்ணாம எங்கேஜிங்கா கொடுத்திருக்காங்க. இது 3 விஷயமும் மிஸ் ஆகும். ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருந்தா எங்கேஜிங் இருக்காது, பாட்டு போட்டு ஸ்பாயிலர் பண்ணிடுவாங்க, இல்ல கதை நல்லா இருக்காது. இது 3மே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. கொட்டுக்காளின்னா நான் அந்த படத்தோட மீனிங் எனக்கு தெரியல, ஆனா நான் என்ன டேக்அவே எடுத்துக்கிறேன்னு நான் சொல்றேன். உமன் வந்து கோல் த்ரூ பண்றாங்களே பெயின், லவ் லைஃபா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், ஒரு ஒரு பெயின் கோ த்ரூ பண்றாங்கல்ல, அந்த பெயினை தான் காமிச்சிருக்காங்க. அத வந்து மூட நம்பிக்கை அதெல்லாம் ஒரு பூசி மழுகி என்ன பெயினோ அதை தான் காமிச்சிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் வந்து யதார்த்தமா ஒரு கலையின் நாயகன், ஓகேவா, அவருக்கும் தனியா ஒரு ஹீரோயிசம் இது இல்லாம கதைக்கு தேவைப்படுற விஷயத்த அவர் ஸ்ட்ரென்த்ல நடிச்சிருப்பாரு, அதான் பண்ணிருக்காரு இதுலயும். அவங்க வந்து நம்ம இதுல பாத்துருப்போம்ல, கல்கில அந்த இது ஓட்டிட்டு வருவாங்களே, அவங்கதான் ஹீரோயின், அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்கே இல்ல ப்ரோ, அதான் ஸ்ட்ரென்த். எங்கேஜிங்கா தான் ப்ரோ இருக்கு, ஆனா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ இது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியா பார்க்கணும் ப்ரோ, பார்க்கணும். பொறுத்த அளவுக்கு சிறப்பு படம், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது, படம் ரொம்ப ஸ்லோவா போகுது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது. நான் என்ன சொல்றேன்னா, யார் சொல்றதையும் கேட்டு நீங்க படம் பார்க்க வராதீங்க. நீங்க ஒரு மைண்ட் செட்டோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த படம் பிடிச்சுன்னா வாங்க. இவர் சொல்லிட்டாரே, இந்த டேரக்டர் இப்படி பெருசா சொன்னாரேன்றதுக்காக படம் பார்க்க வராதீங்க. உங்களோட மைண்ட் செட் கிளியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். படம் நல்லா இருக்கு. ஆனாபென் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டைலாக் தான் பேசினாலும் செமையா பண்ணியிருக்காங்க, சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆனா டைலாகே பேசாம நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது சிறப்பா நல்லா பண்ணியிருக்காங்க. கொட்டுக்காளி வந்து ஊர் சைடுல அடங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க. பொண்ணு வந்து அடங்காப்பிடாரியா இருக்கானா கொட்டுக்காளி அப்படின்பாங்க. அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்துக்கு கீழே கொட்டுக்காளி த அடமன் கேர்ள் அப்படின்னு தான் பட டைட்டில். அதை பூர்த்தி பண்ணியிருக்கு. ஏன் இந்த படம் வந்து இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்குச்சுன்னா, ஒரு தமிழர் வாழ்வில சிறப்பா காமிச்சிருக்காங்க. இன்னும் சவுத் சைடுல வந்து இதெல்லாம் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு, மதுரை தேனி சைடுலாம். அதை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆமா, அதுதான் இப்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதே நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போடாம ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறனாலதான் படம் வந்து பிளஸ்ஸாவே இருக்கு. அதான் ஆக்டிங்ன்ற வயசு அவர் சப்டைலா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது நல்லாவே இருக்கு. சூரி, ஆனாபென் எல்லாருமே வந்து நடிக்கலாம் இல்ல, தேவையான கேரக்டருக்கு தேவையானது பர்ஃபெக்டா அப்படி சொல்லலாம், பியூரா வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பா பிடிப்பாரு. நிறைய உலக சினிமா ரசிகர்களுக்கு வினோத்ராஜ் நம்ம தமிழ் சினிமாவை பெருசா கொண்டு போவாருன்னு நான் நம்புறேன். ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிகா காமிச்சிருக்காரு. இது வரைக்கும் வெற்றிமாறன் கூட அந்த மாதிரி காமிச்சதில்லை. அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிகா, அவர் கூழாங்கல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிகா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா வினோத்ராஜ் பிடிக்கும், நல்லா பண்ணியிருக்காரு, பூர்த்தி பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி அவங்க வந்து பாட்டு எதிர்பார்ப்பாங்க, ட்விஸ்ட் எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் இந்த படத்துல இருக்காது. பட் ஆனா நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் மொதல் படத்துக்கு இந்த படம் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இதுல எந்த கெட்ட வார்த்தை கிடையாது, எந்த வைலன்ஸ் கிடையாது, நீட்டா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். கொட்டுக்காளி டிஃப்ரெண்டா இருக்கு, மற்ற படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு, வித்தியாசமா. 1.5 மணி நேரம் படம் தான். படம் 1.5 மணி நேரம் படம் வந்து 3 மணி நேரம் படம் மாதிரி இருக்கு. ஏன்னா படம் ஸ்லோவா தான் போகும். ஸோ லேக்ன்றதை விட ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்த்தாவே, ஓ படம் இப்படிதான் போல, ஸ்லோவா தான் இருக்கும் போல அப்படின்ட்டு நம்மளே ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். ஸோ படம் வந்து நம்மளை டைலாக் அதிகமா வளவலன்னு பேசாம லைவ் மியூசிக்ல சரௌண்டிங் மியூசிக் வச்சு நம்மளை ஆடியன்ஸ் வந்து லைவா படத்துக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி. பேக்ரவுண்ட் மியூசிக் தான், அதாவது ஒரு ஆட்டோ போதுன்னா ஆட்டோ, அந்த ஆட்டோக்கு அடுத்து பின்னாடி ஒரு செட்டாக் வரும், செட்டாக் சவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ளெண்டர் வரும். என்ன அங்க லைவா இருக்குமோ அதுதான். இப்ப நான் பேசலன்னா சுத்தி இருக்க வண்டி போகும், அந்த வண்டி ஒவ்வொரு வண்டி என்ன சவுண்டோ அது மாதிரி. டிஸ்டர்பன்ஸா இல்ல, அதான் தேட்டரே அமைதியா இருக்கு. தேட்டரே அமைதியா இருக்கும் போது அங்க என்ன லைவ்ல சவுண்ட் இருக்கோ அதுதான் இருக்கு. சூரிய ஒரு காமெடினா வந்து இப்போ ஒரு லீடிங் ஆக்டரா பயங்கரமா கொடுக்குறாரு. அவர் ஒருவேளை அவருக்கு
அது கருடனும் சரி இதுவும் சரி பயங்கரமா கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஒரு அந்த ஃபீல்ட்ல இருந்து ஒரு வில்லேஜ் சைட்ல இருந்து வந்திருக்கனால அவர் நல்லா இன்வால்மெண்டா ஒரு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தரமா நடிச்சிருக்காரு. சூரியோட ஆக்டும் சரி, அந்த ஹீரோயின் கூட கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கலாம். படமே ஒரு ஃபேமிலியா தான் போகும். நல்லா இருக்கு படம். நெகட்டிவ்னா அதான் ஒருத்தங்களை பொறுத்து இருக்குல்ல. படம் கிளைமேக்ஸே வந்து ஆடியன்ஸ்குள்ள கொடுக்குறாங்க. அப்ப ஆடியன்ஸ்குள்ள கொடுக்கும்போது ஆடியன்ஸ் நிறைய பேசதான் செய்வாங்க படம். ஸோ படம் நல்லா இருக்கு. இன்னும் ஓரியன்டானா நிறைய இருக்கு தல. அந்த பொண்ணு வந்து வேற கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை விரும்புறா அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க ஃபேமிலியில. அந்த பொண்ணு விரும்பினாலா இல்லையான்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. அந்த பொண்ணு நாம விரும்பினேன்னு சொல்லல. அவங்க ஃபேமிலியா அதாவது அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பேச்சு உரிமை அதிகமா கொடுக்காத மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு அதிகமா பேசவே இல்லை படத்துல. பேசவே இல்லை. அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. பேய் பிடிச்ச மாதிரினா வில்லேஜ்ல பேய் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம சிட்டில எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஏதாச்சும் டிப்ரெஷன்ல இருக்கும், இல்லாட்டி மென்டலா ஏதாச்சும் இல்னஸ் இருக்கும், அந்த மாதிரி நினைப்போம். அதான் வில்லேஜ் சைட்ல இன்னும் இப்படிதான் இருக்கு. மக்கள் இனி மாறணும். இல்ல வில்லேஜை பார்த்து சிட்டில நிறைய மாறணும், சிட்டியை பார்த்து வில்லேஜ் நிறைய மாறணும். பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குல்ல. ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை விரும்புறாங்க, மாமனால ஏத்துக்க முடியல. முறை பொண்ணு கல்யாணம் பண்ணு, மாமன் வேற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு படத்துல காமிக்கிறாங்க. அதாவது எல்லாமே காமிக்கல, சின்ன சின்ன டயலாக் தான். டயலாக்கே அதிகமா கிடையாதுல்ல. ஸோ அதனால படம் நம்மள லைவா டிராவல் ஃபேமிலியா பார்க்கலாம். போர் அடிக்கல. அது ஒரு தங்கச்சிக்கு வந்து ஒரு அது மாதவிடாய் அதாவது பீரியட்ஸ் இருக்கும். அவங்க கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க. ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரும். சும்மா லைவா என்ன நடக்குமோ அதை காமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பையன் கூடயே டிராவல் பண்ணுவான். அதுல சின்ன சின்ன காமெடி எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம்.